அனைவருக்கும் வணக்கம். சென்னை குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஸ்பெண்டர் BS6 E20 மாடல். E20 மாடலில் பார்த்தீங்கன்னா என்னென்னா எம்ஐ லைட்டோட அந்த ஆஃப் ஆகுது பார்த்தீங்கன்னா லைட்டோட செகண்ட் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணம்னா ECM வந்து மாற்றிருக்காங்க. இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணிங்க, இக்னிஷன் ஆன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த சென்சார் லைட் எரியும் உங்களுக்கு. ஓகே, அதே E20 மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும், உங்களுக்கு உடனே எரியாது. இப்போ இருக்க E20 மாடலில் வந்து அது வந்து மாற்றிருக்காங்க. அது என்னன்னா ECM வந்து உங்களுக்கு வந்து சின்ன ECM, அதாவது ஷார்ட் பண்ணிடுறாங்க ECM. முதல்ல வந்து ECM பெருசாக இருக்கும், இப்போ ECM வந்து சின்னதாக பண்ணிடுறாங்க. ரெண்டாவது அதுக்கு வர அப்டேட்டு சாஃப்ட்வேர் எல்லாம் மாற்றினால ப்ரோக்ராம் வந்து ஷார்ட்டாக முடிச்சு அது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுக்கு வந்து ஃபியூல் பம்போட ப்ரைமரி டைமிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ஆன் பண்ண வேண்டிய எம்ஐ லைட்டோட செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. இப்போ E20 வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இதே ஓல்டு வண்டி பார்த்தீங்கன்னா இது பேஷன் எக்ஸ்டேக் ஓல்டு வண்டி. இது இன்னொரு பார்த்தீங்கன்னா சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணாலும் லைட் வந்து எரிஞ்சின்னு தான் இருக்கும், உங்களுக்கு லைட் ஆஃப் ஆகாது. சாவி ஆஃப் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணும்போது எரிஞ்சின்னு தான் இருக்கும், அந்த லைட் ஆஃப் ஆகாது. அதே E20 பார்த்தீங்கன்னா நீங்கள் சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து உடனே ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இந்த எம்ஐ லைட்டோட செகண்ட்ஸும் உங்களுக்கு கம்பெனியாங்க. இது வந்து ECMோட அப்டேட் தான் உங்களுக்கு எல்லாமே. இது ஒரு சின்ன பதிவு தான் இது. நன்றி, வணக்கம். ஓல்டுக்கும் இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய வண்டிக்கும்.